ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே 6ஆம் வகுப்பு படித்து வரும் அரசு பள்ளி மாணவன் மீது பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தலையில் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரம். நிச்சயமாக வாலாஜாபேட்டை அருகே 8ஆம் வகுப்பு படித்து வரும் அரசு பள்ளி மாணவன் மீது ஒரு பக்க பள்ளியின் காம்பவுண்ட் சுவர் விழுந்ததால் பரபரப்பு. மேலும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கபந்தாங்கல் ஆனந்த நகர் பகுதியை சேர்ந்த குமார் மற்றும் விசாலாட்சி ஆகிய தம்பதியருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இதில் 3வது மகனான ஹரி என்பவர் அதே பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு கல்வி பயின்று வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் உணவு இடைவெளி என்பதால் உணவு சாப்பிட்டுவிட்டு கை கழுவி சென்ற போது அருகில் இருந்த காம்பவுண்ட் சுவரின் மீது விளையாடி கொண்டிருந்த போது அங்கு ஒரு பக்க காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் முழுவதுமாக பெய்த கனமழையால் சேதமடைந்ததாக தெரிகிறது. இதனால் எதிர்பாராமல் விளையாடி கொண்டிருந்த பள்ளி ஹரி என்ற பள்ளி மாணவன் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் சுவருக்கு அடியில் சிக்கிக்கொண்டு பலத்த அலற சத்தம் கேட்டு சக மாணவர் மற்றும் பள்ளி நிர்வாகம் விரைந்து வந்து சுவருக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருந்த பள்ளி மாணவனை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து மேலும் மேல் சிகிச்சைக்காக மேலூர் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் வாலாஜாபேட்டை அருகே பள்ளி காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்து அரசு பள்ளி மாணவர் மீது விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஜெயஸ்ரீ, நன்றி அருளரசன்.